ராகு கேது பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் 2016 2017 தனுசு. சூரியனின் நட்சத்திரமான உத்திரத்தில் ராகு சஞ்சரிக்கும் இந்த காலம் உங்கள் செயல்களை புதிய உத்வேகத்துடன் செய்து முடிக்க வழிபிறக்கும். திட்டங்களை சரியாக தீட்டி அவைகளை படிப்படியாக வெற்றிகரமாக நிறைவேற்றுவீர்கள். புதிய தொழில்களை தொடங்குவீர்கள். உங்கள் நண்பர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். சுக்கிரனின் நட்சத்திரமான பூரத்தில் ராகு சஞ்சரிக்கும் இந்த காலம் பெரியோர்களின் ஆதரவு எப்போதும் இருக்கும். ஓய்வு நேரத்தில் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மகிழவும் சந்தர்ப்பங்கள் அமையும். எனினும் 7.5 நாட்டு சனி பகவான் சமூகத்தில் நலிவடைந்தவர்களுக்கு சேவை செய்து புண்ணியம் ஈட்டும் வாய்ப்பை வழங்குவார். கேதுவின் நட்சத்திரமான மகத்தில் ராகு சஞ்சரிக்கும் இந்த காலத்தில் லாபம் அதிகரிக்கும். நண்பர்களையும் வாடிக்கையாளர்களையும் அரவணைத்து சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த தொய்வுகள் நீங்கி மனதில் உற்சாகம் தோன்றும். அதே நேரம் வெளியில் கொடுத்திருந்த பணம் திரும்பவும் உங்கள் கைக்கு வந்து சேர்வதில் தாமதம் ஏற்படும் என்பதால் புதிதாக யாரும் கடன் கொடுக்க வேண்டாம். குருவின் நட்சத்திரமான பூரட்டாதியில் கேது சஞ்சரிக்கும் இந்த காலம் ஆலய திருப்பணிகளிலும் தர்ம காரியங்களிலும் ஈடுபடுவீர்கள். வருமானம் எதிர்பார்த்திருக்கும் அளவுக்கு அதிகமாக கிடைக்கும். தேக ஆரோக்கியம் சீராக இருக்கும். சமூகத்தில் உயர்ந்தவர்களிடம் நட்பும் ஆதரவும் கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்து வரும் நல்ல செய்திகள் உங்கள் செவிகளை குளிர்விக்கும். ராகுவின் நட்சத்திரமான சதயத்தில் கேது சஞ்சரிக்கும் இந்த காலம் செய்தொழில் தினமும் வருமானம் வந்து கொண்டே இருக்கும். இந்த ராசியில் வாசகர்கள் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். உங்கள் உழைப்பு மேல் 2 மடங்கு வருமானத்தை தருவார். மற்றவர்களை தலைமை தாங்கி வழிநடத்தி செல்லும் அளவிற்கு உயர்வீர்கள். செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்டத்தில் கேது சஞ்சரிக்கும் இந்த காலம் கல்வி கேள்விகளில் அரிய சாதனைகள் புரிய வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். செல்வத்தோடு செல்வாக்கு உயரும். எதிர்பாராத இடங்களிலிருந்து தக்க உதவிகளை பெறுவீர்கள். உங்களின் தன்னம்பிக்கை உயரும். பேச்சில் வசீகரமும் நடையில் கம்பீரமும் ஏற்படுத்தும். தத்துவ ஆராய்ச்சிகளில் ஈடுபட மனம் விளையும். உங்களின் செயல்களை முறைப்படுத்தி செல்வீர்கள்.